இப்ப ஆடை வந்து இது ஜெனரல் கொஸ்டின். இதுக்கு நீங்க சொல்ல ஒரு பெர்சனல் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? ஆர் இது ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அத அட்ரஸ் பண்றதுக்காக தோணின படமா? இல்ல ஜஸ்ட் நான் கதையா எழுதினேன். அந்த கதை இப்படி இருக்கணும்னு நெனச்சதா? உண்மையிலேயே கதையா எழுதுனேன். அத ம். தாண்டி அதுக்குள்ள நம்ம இந்த வோக்னஸோட எதுவும் சொல்லணும். அதெல்லாம் இல்ல. அண்டு எனக்கு இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ம். 2 நமக்கு இதுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரில இதுக்கெல்லாம் அழுவாங்கன்னு நமக்கு ஒண்ணு தோணும். ம்ஹ்ம். நம்மளே அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு அழுவோம். அதாவது எனக்கு அது பெரிய விஷயமே நமக்கு தெரியலன்னு வந்தா நெனச்சா தான் நம்ம தெரியும் தலைவலியும், பிராங்க் பல்வலின்ற அப்படிதானே. மாரி. ஆமா, ஆமா. டெஃபினெட்லி, அது டெஃபினெட்லி. மாரி தான் பிராங்க். நம்ம என்ன இப்போ சும்மா ஒரு மேபி அவங்களோட ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு நெனைப்போம். ரோட்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்றது. அவங்க லைஃப் லாங் ட்ராமாவாகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி இவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லாம நெனச்ச ஒண்ணு ஒருத்தருக்கு பெரிய விஷயமா இருந்ததுன்னா, அவங்க ரூட்ஸ்லேருந்து வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெரிய அவங்க அவங்க லைஃபே மாத்துன ஒரு விஷயமா ஆகி போயிருதுல்ல. அந்த மாரி ஒரு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு பேசுற விதம், பேசின விஷயம் தப்பா இருந்தாலுமே கூட, அவ புரிதல்லேருந்து அவ அப்படிதான் பேசணும் அப்படின்ற மாரி தான் கிளைமேக்ஸும் இருந்துச்சு. ஆனா, அது போலரைஸ் ரிவ்யூஸ் வர காரணம் இந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் அமலா பாலுக்கு ரூட் பண்ண மாட்டாங்க. ம். அந்த பொண்ணு லாஸ்ட் ரீல்ல வந்து பேசுற பொண்ண தான் ஹீரோவா பார்ப்பாங்க. ஆடியன்ஸா தான் இருப்பாங்க. அமலாவ பார்ப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அமலா பாலோட நடிப்பும், பெர்ஃபார்மன்ஸும் அந்த வண்டர்ஃபுல் நியூடிட்டி ஆக்ட்ரஸ். ஏற்படுத்தின ஒரு தாக்கமும் வந்து அது அது வந்து பெரிய பனிஷ்மெண்ட்டுன்றது புரிஞ்சிருச்சு ஆடியன்ஸுக்கு. அப்போ அது ரொம்ப சப்ப மேட்டர். இதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் மேபி இன்னும் 2 டிராஃப்ட்டோ இல்ல இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, அத பேலன்ஸ் பண்ணியிருப்போம்.